உங்கள் ஞானபாட்டி இதை அந்த கதையில் உள்ள 6வது பாகம். அப்போ இவன் சின்ன பிள்ளையா ஆக்கி கையில் வச்சுக்கிடுவா. இந்த பிள்ளை ஓடி வரும், ஓடி வந்து கூப்பிடுவா. சத்தம் கட்ட மாட்டான். பாட்டிகிட்ட வந்து பாட்டியை பார்த்த உடனே பாட்டி இங்கே ஒரு பையன் வந்தானா அப்படின்னு சொல்லி கேட்பா. கேட்டாச்சுன்னா இங்கே யாருமே வரலையம்மா, இந்த காட்டுக்குள்ளே யாருமா வருவா அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னா, நான் வந்து இந்த காட்டுக்குள்ளே எனக்கு பிள்ளைகள் எதுவும் கிடையாதும்மா, அதனால் நான் என் மகா மட்டும் ஒருத்தி இருந்தால் அவள் குழந்தைய பிறந்த உடனே போட்டுட்டு இறந்து போனால் அந்த பிள்ளைய தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு கிளவி சொல்லுவாள். சொன்ன உடனே இப்படி ஒரு பையன் என் துணி தூக்கிட்டு வந்துட்டான் அப்படின்னோடனே, அப்போ நீ யார் அப்படின்னு கேட்டால், நான் தேவலோக கண்ணி, அந்த ட்ரெஸ் இருந்தால் தான் நான் மேலே போக முடியும் அப்படி இப்படின்னு சொல்லி இவள் கடந்து துடிச்சிட்டு வரா. அப்போ அந்த பாட்டி, இல்லைம்மா நான் யாரையுமே பார்க்கல, இந்த காட்டுக்குள்ளே ஒத்தையில் நீ பொட்டப்பில் போகாத, இங்கே என் வீட்டில் இரு அப்படி இப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவளுக்கு ஒன்றும் ஓடாது, என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் ஓடாமல் பாட்டி வீட்டிலே தங்குற மாதிரி ஆயிரும். இந்த பிள்ளைகள் பூரா எல்லாம் வரும், வந்து இவளை வந்து கூப்பிட்டா இவள் போக முடியாது, உடனே அந்த பிள்ளைகள்லாம் போயிடும். இவள் மட்டும் பாட்டி வீட்டில் இருக்கா. அப்போ அந்த பையன் நல்லா சிரித்து விளாட்றான். இதை தூக்கி மடியில் வச்சு விளாட்றதும் பேசுகிறதும் அந்த பிள்ளைகிட்ட அப்படி கொஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்படியே நாள் போகுது. நாள் போனால் கொஞ்சம் நாள் ஆச்சு. உடனே அந்த 2 பேரும் நல்ல பாட்டியும் இவ்வளோ நல்லா பேசிகிட்டு இருப்பாவ. அப்போ இவள் கேட்பா, நீ இனிமேல் அங்கே போக முடியாது இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாம் எனக்கு அந்த துணி இருந்தால் தான் என்னால் போக முடியும் அப்படின்னு சொன்ன உடனே, அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் சும்மா எதாரிச்சியா இந்த பையனை வெளியே நிற்கும்போது இவனை பெரிய ஆளாக்கிடுவான். பெரிய ஆளாக்கி வீட்டுக்குள்ளே நிற்பான். உடனே உள்ளே வருவா. உள்ளே வந்து பார்த்த உடனே இவன் தான் என் துணி தூக்கிட்டு போனான் அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவன் துணி என்கிட்ட இல்லை, அது தொலைஞ்சி போச்சு அப்படியான்னு அப்படி இப்படின்னு சொல்லுவான். உடனே சின்ன பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்பாவ. சின்ன பிள்ளையும் இல்லை. உடனே பாட்டி சொல்லுவாள், என் மருமகன் வந்தாவ வாங்கிட்டு போயிட்டாவா அப்படின்னு சொல்லி ஏமாத்துறான். ஏமாத்தினோடனே இவளுக்கு அது தெரிஞ்சு போச்சு, ஏன்னா அந்த பாட்டி தான் ஏதோ பண்ணுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்ச உடனே என் துணி வேணும்னு என் நாடு கேட்கா இவன் கொடுக்க மாட்டான். அப்படியே இருக்கவ. இந்த பாட்டி என்ன பண்ணுவாள், அந்த துணியை சின்னதாக்கி ஒரு சின்ன சிமிழ் மாதிரி ஒன்று அதுக்குள்ளே வச்சு அடைச்சி பத்திரமா வச்சுருவாள். வச்சவே இருக்கவ. இருந்த உடனே அப்புறம் கடைசியில் இவளுக்கு 4 பிள்ளை இவளுக்கு பழக்கம் ஆச்சு. பழக்கம் ஆனவுடனே பாட்டி என்ன பண்ணிட்டா, உடனே நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணி இனிமேல் நீங்கள் இருங்க, நீ அங்கே போக வேண்டாம் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். இவளும் இனிமேல் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாள், சரின்ட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருவா. கல்யாணம் பண்ணிடுவாள். கல்யாணம் பண்ணால் இவள் தேவலோக கண்ணியோட வாழ்ந்தால் இவளும் குழந்தை உண்டாவோ. குழந்தை பிறந்தால் ஒரு பையன் பிறந்து இருக்கா. அப்பவும் அந்த பாசத்தோட அவள் புருஷன்கிட்ட நல்ல பாசமாக இருந்துக்கிட்டு அவள் மெல்ல கேட்கா, சரி என் துணிக்கு தான் வழி தான் எங்கே, இப்போ நான் உங்களுக்கே கல்யாணம் பண்ணிட்டேன், குழந்தையும் பிறந்துட்டு என் துணிக்கு வழி எங்கே அப்படின்னா, அவன் துணி எனக்கு தெரியாது, அது எங்கே போச்சுன்னே தெரில அப்படி இப்படின்னு இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கான். சொல்லவே மாட்டான். ஒரு நாளும் சொல்லக்கூடாதுன்னு பாட்டி சொல்லியிருப்பா, சொல்ல மாட்டான். இப்படியே இருக்குது. கடைசியில் அவள் இருந்து பிள்ளையும் வளர்ந்துட்டு இருக்கும்போது அவள் சொல்கிற பாட்டி சொல்கிறா, ஐயா நீ பெரிய நாட்டை ஆள்ற ராஜாவுக்கு மகன், அதனால் உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நீ அந்த ஊருக்கு போய் நீ முடிச்சு நீ ராஜாவாக இருந்து வாழு அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவனுக்கும் நம்ம தேவகன்னியை கல்யாணம் பண்ண போகிறேன்னு சொன்ன உடனே தானே நம்ம அப்பா நம்மளை கொண்டு காட்டில் விட்டாரு, நம்ம இப்போ தேவலோகத்துக்கு அண்ணியவே கல்யாணம் பண்ணியிருக்கோம், அதனால் நம்ம அப்பாட்ட இங்கே காமிக்கணும், நம்ம அம்மாட்ட இங்கே காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சரி நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லி இளைஞராக கிளம்பிடுவாங்க. கிளம்பி அவைய ஊருக்கு போகிறாங்க. அவைய ஊருக்கு போனோடனே அப்பாவுக்குலாம் ஆச்சரியம், அது எப்படி தேவலோக கண்ணியை கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்ட்டு. உடனே இவன் தேவலோக கண்ணி தான் அப்படி இப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அங்கே நடந்த விவரத்தையும் சொல்கிறவ. சொன்ன உடனே இவா ஆமாம் நான் என்றைக்குனாலும் என் துணி கிடச்சா நாங்கள் போயிடுவேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாள். சொன்ன உடனே இவன் துணி கிடைக்க போகிறதும் இல்லை, நீ போக போகிறதும் இல்லைன்னு சொல்லிட்டு இவன் மறைச்சி வச்சு பார்ப்பான். அந்த சின்ன சிம்மில் இருக்குல்ல, அந்த சிம்மில் மறைச்சி வச்சு பார்ப்பான். இருந்தாலும் இவன் வெளியே போகும்போது இதை காவல் பார்க்க முடியாது, திடீர்னு எடுத்துட்டானா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட சொல்லுவான். அம்மா இந்த சிம்மில் நீ பத்திரமா வைக்கணும், எந்த காரணம் கொண்டும் அவட்ட நீங்கள் கொடுத்துடக்கூடாது, கொடுத்தா அவள் எனக்கு மனைவியாக இருக்க மாட்டா, அவள் போயிடுவா அப்படின்னு சொல்லுவான். ஐயோ நான் கொடுக்கவே மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி அவள் பத்திரமா வச்சுருப்பா. அப்போ புருஷன்கிட்ட நல்ல பாசமாக இருந்து எப்படி இல்லாமல் கறந்துடலாம்னு பார்த்தா முடியல. கடைசியில் மாமியார்ட்ட நல்ல பாசமாக இருப்பாள். மாமியார்ட்ட அப்படி இப்படின்னு சொல்லி நல்லா பேசுவாவ. 2 பேரும் பிரியாமல் இருப்பாவ. இருந்தால் அப்படியே பேச்சு வாக்கிலே மெதுவாக கேட்பாள், உங்கள் பையன் இப்படி துணி கொண்டு உங்கள்கிட்ட தந்தாங்களா அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாள். உடனே இல்லைம்மா என்னத்தை சொல்ல, நீங்கள் என்கிட்ட பொய்யே சொல்லக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி இல்லாமல் போட்டு கேட்ட உடனே வேண்ட சொல்லுவாள், ஆமாம் அது துணின்னு சொல்ல முடியாது, அது துணி மாதிரி தெரில, ஆனால் ஒரு சின்ன சிமிழ் ஒன்று எங்கள் கையில் தந்தான் அப்படின்னு சொல்லுவாள். அப்படியா சிமிழ் இல்லையே,
துடில்ல அப்படின்னு சொல்லி பாட்டியை அந்த அம்மாவை ஏமாற்றி என்ன பண்ணுவா, அந்த சிம்மியில் கேட்பா. கேட்ட உடனே என்ன பாரு, நான் சொன்னால் நம்ப மாட்டா நீ அப்படின்னு சொல்லி நினச்சிவா. அவள் மாமியார் என்ன பண்ணுவா, அந்த சிம்மியில் எடுத்துக்கொண்டு கையில் கொடுத்துருவா. இவா திறப்பா, டக்குன்னு திறப்பா. திறந்துட்டு அந்த சிம்மியில் கையை தான் தொடுவா. டக்குன்னு காணாமல் போயிடுவா. இவளுக்கு ஒன்றும் ஓடாது. இவளுக்கு பயம். தன்னால் கிடுக்கிடுன்னு ஆடிட்டா. ஐயோ நம்ம மகன் வந்தால் நம்மளை என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படிங்கிற பயம். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் போடுறேன்.